Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 28/2/2026 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் ஒரு சிறந்த கேசிங் வந்து பார்த்துடலாம். போன மாதம் ஃபோர்த் வீக் வந்து நமக்கு சனிக்கிழமை வந்து பம்பர் ரிசல்ட்டில் போயிடுச்சு. போன மாதம் 4வது வாரம் சனிக்கிழமை வந்து பம்பர் வந்தது. இன்றைக்கி வந்து 455 ரிசல்ட்டு. ஆனால் வந்து போன மாதம் சனிக்கிழமை 5 வாரம் கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா 477ன்ற மாதிரி ரிசல்ட்டு வந்திருந்தது. நம்ம வந்து போன மாதத்தோட லாஸ்ட் வீக் வாரத்தை நோக்கி தான் வந்து அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி இன்றைக்கி 4வது வாரம், இந்த மாதத்தோட 4வது வாரத்துக்கு மார்க் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து போன வாரம் 293 வந்திருக்கு லாஸ்ட் வீக்கு. அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து 862ன்ற மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலை. இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் 477, அதாவது போன மாதம் கடைசி வாரம். அதுக்கடுத்த வாரம் 719, 462, 293 அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே ரிசல்ட் வந்து 862. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். போன மாதம் 477க்கு வந்து நமக்கு 1 டே பிஃபோரில் வந்து ரிசல்ட்டு ஃப்ரைடேக்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா 473. அப்படியே வந்து -1ல் வந்து வந்துருச்சு ரிசல்ட். 473 -1 பண்ணால் 472. அதுதான் வந்து 477ன்ற மாதிரி வந்துடுச்சு. க்ளூ நம்பர்லேருந்து நமக்கு பார்த்தோம்னா 34 க்ளூ நம்பர். அப்போது சேம் போர்டு வந்து ஃபாலோ ஆகுது. 73 மறுபடியும் 77ன்னு சேம் போர்டு கடைசி வாரம், போன மாதம் கடைசி வாரம் ஃபாலோ ஆனதுனால வந்து 34க்கு மைனஸ் கால்குலேஷன் தான் வரும். 23, 22 இதுதான் வந்து கால்குலேஷனு. 34க்கு 23, 22ன்ற மாதிரி அந்த சேம் போர்டு ஃபாலோ ஆகும்போது நமக்கு 23 அண்ட் வந்து -2 -3 போகும். -2 போனால் 21, 29ன்னு போகும். ஆனால் 22ன்னு போன மாதம் முடிஞ்சிச்சு. அந்த 22 வந்து மைனஸில் போகும்போது 2 போர்டும் பவர் ஆகும். 22க்கு 77ன்னு ஆயிடுச்சு. ரிசல்ட்டு 477. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போது இந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமா? முதல்ல வந்து இந்த ரூட்டில் இன்றைக்கி நமக்கு 862 க்ளூ நம்பரோட பிசி 23. அப்போது இந்த 62க்குள்ளே 6 வந்து நாளைக்கு மறுபடியும் ஃபாலோ ஆகுமா அப்படின்னு பார்த்தா, சில நேரங்களில் வந்து சேம் போர்டு அடுத்த நாள் ஃபாலோ ஆகிடுது. அப்போ 6 வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமான்னா இங்கே 23க்கு 12. ஓகே, இது வந்து ஒரு போர்டு மைனஸ் பண்ணால் 12. நம்ம அங்கே வந்து 34க்கு 23 அண்ட் வந்து 22ன்னு போனோம். அப்போ 12க்கு 11 அல்லது 10ன்னு வந்து நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து மறுபடியும் வந்து 6 ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு 11, 61 வரும். இன்றைக்கி 62ன்னு வந்திருக்கு. 10 வந்து நம்ம அதே சேம் போர்டு எடுத்தோம்னா வந்துட்டு ஒரு 60 இல்லை 65ன்னு வரணும். 60, 65 இது எல்லாமே வந்து நிறையா ஃபாலோ ஆகி வந்திருக்கு. இந்த 65 நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. 15, 10 எல்லாமே வந்து நிறைய வந்திருக்குது. 10, 15, 65, 60 மட்டும் கொஞ்சம் ரொம்ப நாளாக வராத மாதிரி இருக்குது. 65 ஒன்று வந்திருக்கு. 10, 60 மட்டும்தான் வந்து இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து இந்த 11 வந்து என் கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் 11 வந்து ஒரு 16ம், 10 வந்து ஒரு 60ன்ற மாதிரி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து நமக்கு 16க்கு வந்து ஒரு 316ம், 60க்கு வந்து 360ன்ற மாதிரி வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, முந்தா நாள் வந்து ஏபியில் 86, நேற்று வந்து பிசியில் 86, மறுபடியும் வந்து இன்றைக்கி ஏபியில் 86. நாளைக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆயிடுச்சுன்னா, டோட்டலாக பவர் ஆச்சுன்னா ஒரு 31 இல்லை 36 வந்து நாளைக்கு கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து 316, 360 வந்து வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதுக்கடுத்து வந்து
லாஸ்ட் வீக் வந்து 293 அந்த ரூட்டில் 689 வந்திருக்கு வெள்ளிக்கிழமை. அப்போது இங்கே 45 இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட சென்டர் போர்டு அடுத்த நாள் வந்து பவரில் ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போ 45க்கு ஒரு +3 கால்குலேஷன் வந்துட்டு 48ன்னு வரும். -2 போனோம்னா 43 வரும். இது 48க்கு 2 போர்டும் பவர் ஆயிடுச்சு. 48க்கு 2 போர்டும் பவர் ஆயிடுச்சு. 93 போன வாரம் வந்துச்சு. 293 ரிசல்ட்டு. அப்போ இங்கே 23க்கு ஒரு 26ன்னு +3 கால்குலேஷனில் போச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு 76ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 76 அண்ட் வந்து 71ன்னு கூட வரலாம். 2 போர்டும் பவர் ஆச்சுன்னா 71ன்னு வரும். 76 ஆர் 71 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஏ போர்டு வந்து ஒரு 9 வர்றதுக்கு வாய்ப்பு. 971 ஆர் 976ன்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 4 நம்பர் தான் போன மாதம் அந்த ரூட்லேயும் போன வாரம் அந்த ரூட்லேயும் தான் மேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து போன மாதம் இந்த ஆல் போர்டில் வந்து சென்டர் போர்டு 3 அடுத்த நாள் -1ல் 22 77ன்ற மாதிரி -1 பவரில் வந்துச்சு. 3ல் வந்து -1 பண்ணால் 2 அடுத்த நாள் பவரில் வந்துச்சு. இங்கே வந்து அடுத்த வாரம் பாருங்கள், அதுக்கு அடுத்த வாரம் 4 பவரில் 9 1 6 வந்திருக்கு. 4 9 வந்திருக்கு. இப்போ நமக்கு இங்கே 2 இங்கே 3 ஒரு 2 வாரம் மட்டும்தான் கடைசி நம்பர் பவரில் கேமுக்குள்ளே வந்திருக்குது. 4 வந்து ஒரு வாட்டி 9ன்னு வந்திருக்கு. 1 வந்து சென்டர் போர்டுக்கு 6ன்னு வந்திருக்கு. மித்த எல்லாமே வந்து சென்டர் போர்டு தான் வந்து வந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து நமக்கு 2 சென்டர் போர்டு இருக்கிறதுனால போன மாதம் ரூட்டே நம்ம ஃபாலோ பண்ணி 2ல் -1 பண்ணால் 1 அல்லது 6 வந்து நாளைக்கு கேமில் இருக்கணும். அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கேயும் 6 1 நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு பேர் நம்பர்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பரில் 316 360 ஒரு பேரு, 976 971 ஒரு பேர். ஓகே, லாஸ்ட் மந்த் ரூட்டில் 2 நம்பரும் லாஸ்ட் வீக் ரூட்டில் 2 நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பேர் நம்பர் வந்து நமக்கு போன மாதம் லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 72 77 அண்ட் வந்து லாஸ்ட் மந்தோட பேர் நம்பரில் வந்து 72 77 54ன்றது போன மாதத்தோட பேர் நம்பர். இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 477 இருக்குது. 2477ன்றது 4 டிஜிட்டாக வந்து இதுக்குள்ளேயே வந்து 4D வந்துடுச்சு போன மாதம். இப்போ நாளைக்கோட பேர் நம்பர் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 530815 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பேர் நம்பர்ஸ் வந்து இதுதான். ஒரு நாள் பேர் நம்பர் வந்து நம்மளோட கால்குலேஷனில் எடுக்கிற நம்பர்ஸுக்கு மேட்சிங் ஆகும். ஒரு நாள் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்கும். ஒரு பேர் நம்பர்லேருந்து சில நாள் வரும், சில நாள் கால்குலேஷனில் வந்து வரும். இந்த பேர் நம்பருக்குள்ளேயும் வந்துட்டு நமக்கு 155308லாம் இருக்குது. நம்ம ஆல் போர்டில் வந்து 1 அல்லது 6 வரலாம் தான் நாளைக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு வர நம்பர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.